டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு 01 அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு 02 டேபிள் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு 01ல் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி கஸ்டமர்ஸ்க்கு 02ல் வந்துட்டு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. என்னென்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடி அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, டோட்டலாக பார்த்தா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது 2 டெக்ஸ்ட் ஃபைலில். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய எஸ்எஸ்ஐஸ் இன்புட் ஃபோல்டர் பார்த்துது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னுடைய இது வந்துட்டு எஸ்கியூஎல் OLEDB டெஸ்டினேஷன் கொரி நான் பண்ணுறேன். டேட்டாஸ் எதுவுமே இல்லை, கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் காலம்ஸில். அதேமாதிரி இந்த கஸ்டமர்ஸ்க்கு 02 டேபிள் இது கஸ்டமர் ஐடி இன்புட் ஃபோல்டர் பார்ட் ரோ ரெக்கார்ட் கவுண்ட் பார்ட் கிரியேட்டட் ஆன். ஸோ எந்த டேட்டாஸுமே இல்லை. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட்லாம் லோட் எஸ்கியூஎல் இன்புட் ஃபோல்டர் பாத் அண்ட் ரெக்கார்ட் கவுண்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் யூஸிங் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் டாஸ்க். ஸோ எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் டாஸ்க் வச்சுட்டு எப்படி வந்து எஸ்கியூஎல் இன்புட் ஃபோல்டர் பாத் அண்ட் ரெக்கார்ட் கவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரம் எப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுட்டு. ஓகே, இப்போது எஸ்எஸ்ஐ பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பேக்கேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துலாம். இன்றைக்கி ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ண ப்ராஜெக்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து வேரியபிள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து என்னென்னா எஸ்எஸ்ஐஸ் இன்புட் ஃபோல்டர் பார்த்து வந்துட்டு திஸ் நேம் தான் அது. ஜஸ்ட் நம்ம நேம் வந்து நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். ஓகே, பட் நான் நேம் வந்து ஈஸியாக புரியுதுக்காக எஸ்எஸ்ஐ இன்புட் ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிடலாம். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு அந்த எஸ்எஸ்ஐ இன்புட் ஃபோல்டர் பார்த்துருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நியூ வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணோம். என்னென்னா ஃபைல் ஃபுல் பாத். ஓகே, ஸோ அது காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும், டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டேரக்டரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் டேரக்ட்லி கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஷனில் வந்து அந்த வேரியபிள் அண்ட் பேராமீட்டரில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்எஸ்ஐஸ் இன்புட் ஃபோல்டரை பார்த்து வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எவர்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. அகைன் ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபைல் பார்த்தீங்கன்னா txt ஃபைல் .txt ஃபைலாக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு 01 அண்ட் 02 டேபிள் இல்லையா, டெக்ஸ்ட் ஃபைல் இல்லையா, அதனால் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் txt சொல்லி மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் மேப்பிங்கில் நியூ வேரியபிள் மேப்பிங் கொடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ காப்பி பண்ண இல்லையா ஃபைல் ஃபுல் பார்த்து அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஃப்ளோ டாஸ்க். ஸோ அதை ட்ராக் பண்ணி ஃபார் ஈச் லூப் கண்டெய்னரில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம ஒரு ரெக்கார்ட் கவுண்ட் மட்டும் ஒரு வேரியபிள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கிற ரெக்கார்ட் கவுண்ட். ஸோ வேரியபிளை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, இன்டிஜர் 32. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ஃபார் ஈச் லூப் கண்டெய்னரில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்துட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, டேட்டா ஃப்ளோ டாஸ்க் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ். ஏன்னா வந்து டெக்ஸ்ட் ஃபைல் தானே எடுக்க போகிறோம், அதனால் அது மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கஸ்டமர்ஸ்க்கு 01 இல்லை 02 ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஈச் லூப் கண்டெய்னர் தான். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு காலம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டேப் லிமிட்டட் ஃபைல். ஓகே, இதுக்கு நான் காமிக்கிறேன் அந்த ஃபைல்ஸ். ஏன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன் டெக்ஸ்ட் ஃபைலில். இது வந்து டேப் லிமிட்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டிஜர் டைப்பில் இருக்கும், இன்னொன்று வந்து வேர்கார் டைப்பில் இருக்கும். கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்பில் இருக்கும் டெஸ்டினேஷன் காலமில். அதேமாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேர்கார் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடியை பார்த்தீங்கன்னா 4 byte signed இன்டிஜராக மாற்றிக்கோங்க டேட்டா டைப்பு. அதேமாதிரி கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் காலம் வித் வந்து 25th மாற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓகே கொடுக்கலாம். இப்போ ப்ரிவியூவில் வந்து ஓகே இந்த சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஓகே கொடுக்கலாம். அதேமாதிரி ரீட்டைன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் வந்து எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எரர் அவுட்புட் இது மேலே நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோ கவுண்ட். ஸோ காமனில் அந்த ரோ கவுண்ட் இருக்குல்லையா, ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் அண்ட் ரோ கவுண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ரோ கவுண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ரோ கவுண்ட், தட் இஸ் அந்த ரெக்கார்ட் கவுண்ட். ஓகே, ரோ கவுண்ட்டை ரெக்கார்ட் கவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா OLEDB டெஸ்டினேஷன் ட்ராக் பண்ணி OLEDB டெஸ்டினேஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் OLEDB டெஸ்டினேஷன் வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ வந்து டெல் பண்ணிடுறேன். இப்போ நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab56, SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா SQL 2014. ஓகே, செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ். ஸோ இதுக்கும் காமிக்கிறேன். CCLab56 அண்ட் SQL 2014 டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் மேனேஜர் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் டேட்டாபேஸ் தட் இஸ் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா OLEDB டெஸ்டினேஷன். ஓகே, அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ நான் வந்துட்டு நம்ம இந்த டேபிள் தான் கொடுக்க போகிறோம். OLEDB டெஸ்டினேஷன் டேபிள் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேப்பிங்ஸ். ஸோ மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் காலம் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் அவுட்புட் எதுவுமே இல்லை. ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவில் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் SQL டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் SQL டாஸ்க் ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் SQL டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OLEDB கனெக்ஷன் டைப் வந்து OLEDB எடுத்துக்கோங்க. கனெக்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே கனெக்ஷன் க்ரியேட் பண்ணது இல்லையா OLEDB கனெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு SQL ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து டேட்டா வந்து இன்சர்ட் இன்ட்டு DBA _02 கொடுத்துட்டு அதில் இன்புட் ஃபோல்டர் பாத் ரோ ரெக்கார்ட் கவுண்ட். ஓகே, அது டைம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான டேட்டாஸில் வந்து நம்ம வந்துட்டு கஸ்டமர் ஸ்கோர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இன்புட் ஃபோல்டர் பாத் அண்ட் ரோ ரெக்கார்ட் கவுண்ட். ஸோ இதான் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் இன்சர்ட் இன்ட்டு DBA _02 அதோடைய வேல்யூஸ் மட்டும் நான் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ SQL ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஓகே இப்போ ஓகே கொடுத்துலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டர் மேப்பிங். ஸோ பேராமீட்டர் மேப்பிங்கில் இப்போது இதில் வந்து 2 டேட்டாஸ் வந்து நம்ம வந்து மேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இல்லை வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளடி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஃபைல் ஃபுல் பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இல்லையா, அதனால் வந்து இது 0ன்னு கொடுத்துருங்க. இது டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேர்கார் மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட் பேராமீட்டரில் 0ன்னு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் ஓகே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், தட் இஸ் ரெக்கார்ட் கவுண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது லாங்லேயே இருக்கட்டும் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் நேம் வந்துட்டு 1ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் சேவ் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளாட் வீல் கனெக்ஷன் மேனேஜர் இருக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஏன்னா அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவுட்புட் வரும். எக்ஸ்பிரஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாட்லைன் சர்க்கிள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு இல்லை கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஷனில் வேரியபிள் பேராமீட்டரில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல் ஃபைல் பாத் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. அகைன் ஓகே கொடுத்துருங்க ப்ராப்பர்ட்டி விண்டோஸை. ஓகே ஓகே மறுபடியும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு வாட்டி. ஸோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் கொரீஸை வந்து நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ டெஸ்டினேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரிட்டு கஸ்டமர் ஸ்கோர் 02 அதை நான் கொரியை ரன் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து எந்த டேட்டாஸுமே இல்லை இப்போது. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் சேவ் பண்ணிவிடேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தட் இஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த OLEDB டெஸ்டினேஷன் டேபிள் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா வந்துட்டு தட் இஸ் அந்த 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்துட்டு
இன்சர்ட் ஆகி 10 ரெக்கார்ட்ஸாக வந்து எனக்கு ODB டெஸ்டினேஷன் டேபிளில் வந்து இன்சர்ட் ஆயிருக்கா ஓகே. கஸ்டமர்ஸ்க்கு 01ல் வந்து 5 ரெக்கார்ட்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு 02ல் வந்து 5 ரெக்கார்ட்ஸ், டோட்டலாக பார்த்தா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு 02 டேபிள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். ஏன்னா வந்து இது வந்து இன்டீஜர் ஐடென்டிட்டி டேபிள் இது. அதேமாதிரி இன்புட் ஃபோல்டர் பார்த்து வந்து ஃபோல்டர் பார்த்து கிரியேட் ஆகிருக்கும். அதேமாதிரி ரோ கவுண்ட் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி டைம் வந்து கிரியேட் ஆகும். இதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.